வணக்கம். இது தமிழ் நியூஸ் கோனரின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 246 பயணிகளுடன் நடுவானில் சுழன்றடித்த விமானம் பறவை மோதியதால் வந்த விபரீதம். இலங்கையில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். எனக்கு அந்த அதிகாரம் இல்லவே இல்லை. நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் குறித்து அதிரடி விளக்கம் கொடுத்த நீதியமைச்சர். யுத்த காலத்தில் இடம்பெயர்ந்த தமிழர்களுக்கு வரப்போகும் விடுவி காலம். ஜனாதிபதி அனுகுமாரவின் அதிரடி உத்தரவால் வடக்கில் அதிரடி மாற்றம். கைவச்சா 1000 ஏவுகணைகள் பாயும். ஈரானை அலறவிட்ட டொனால்ட் ட்ரம்பின் பகிரங்க எச்சரிக்கை. வெளியானது முதலமைச்சர் விஜய் நடித்த ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் தேதி. உச்சகட்ட மகிழ்ச்சியில் ரசிகர்கள். யாழ் நகரில் போலீசார் நடத்திய அதிரடி வேட்டை. சுற்றுலா பயணிகளுக்கு இடையூறு விளைவித்த 30க்கும் மேற்பட்ட நபர்களை அகற்றிய போலீசார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது தமிழ் நியூஸ் கோனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பு கட்டுநாயக்கா பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து 246 பயணிகளுடன் புறப்பட்ட போது பறவையுடன் மோதி இலங்கையின் மேற்கு வான்பரப்பில் நீண்ட நேரம் வட்டமடித்துக் கொண்டிருந்த துருக்கி நாட்டு பயணிகள் விமானம் இன்று சனிக்கிழமை காலை 10:24 மணியளவில் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டுள்ளது. பறவை மோதியதால் அவசர நிலைக்குள்ளான துருக்கி விமானம் 3 மணித்தியாலங்களின் பின் கட்டுநாயக்காவில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. துருக்கி விமான சேவைக்கு சொந்தமான இந்த விமானம் இன்று காலை 7 மணியளவில் 246 பயணிகளுடன் இஸ்தாம்புல் நோக்கி புறப்பட்ட போதே இந்த விபத்துக்கு முகம் கொடுக்க இருந்தது. பறவை மோதியதால் ஏற்பட்ட அவசர நிலையை தொடர்ந்து விமானத்தின் எடையை குறைத்து பாதுகாப்பாக தரையிறக்கும் நோக்கில் நீர்கொழும்பு கலப்பு கடல் வான்பரப்பில் மிக குறைந்த உயரத்தில் வட்டமிட்டவாறு விமானம் தனது எரிபொருட்களை பயன்படுத்தி வந்தது. மேலும் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்குவதற்கு முன்னதாக கட்டுநாயக்கா விமான நிலையத்தின் அவசர கால மீட்பு பிரிவினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் முழுமையாக தயார் நிலையில் வைக்கப்பட்டதோடு எவ்வித ஆபத்துகளுமின்றி விமானம் வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டது. சிறைச்சாலை வளாகங்களில் ஏற்படும் கலவரங்களை அடக்க துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவிடும் அதிகாரம் தனக்கு இல்லை என நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றின் நிகழ்ச்சியில் பங்கேற்ற போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நீர்கொழும்பு சிறையில் சமீபத்தில் ஏற்பட்ட கலவரம் மற்றும் அங்கு நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடுகள் குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் சிறைச்சாலைகள் அவசர சட்டத்தின் கீழ் நிலைமையை கட்டுப்படுத்த சிறை அதிகாரிகளுக்கு மட்டுமே துப்பாக்கி சூடு நடத்தும் அதிகாரம் உள்ளது என்று கூறியுள்ளார். இராணுவம் மற்றும் போலீசார் தொடர்பில் ஒரு கட்டளை தொடர் மூலம் செயற்படுத்தப்படும் துப்பாக்கி சூடுக்கான உத்தரவுகள் சிறை அமைப்பில் எவ்வாறு செயற்படுத்தப்படுகின்றன என்பது குறித்து தனக்கு இன்னும் ஆழமான புரிதல் இல்லை என்றும் அது குறித்து தனக்கு மேலதிக தெளிவு தேவைப்படுகின்றதாகவும் அமைச்சர் ஒப்புக்கொண்டார். மேலும் நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தில் விசேட அதிரடிப்படையினர் துப்பாக்கிகளை பயன்படுத்தாத தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் சிறை வளாகத்துக்கு துப்பாக்கிகளை பயன்படுத்த சிறை அதிகாரிகளுக்கு மட்டுமே சட்டபூர்வ அதிகாரம் உள்ளது என்று விளக்கம் கொடுத்துள்ளார். சிறை வளாகத்துக்குள் விசேட அதிரடிப்படையினர் துப்பாக்கிகளை பயன்படுத்துவது சட்டவிரோதமானது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்து 3வது இரவாக உலகின் மிக முக்கிய வர்த்தக நீர்வழியான ஹோமஸ் நீரிணை வழியாக போக்குவரத்து குறைந்துள்ளதாக கப்பல் போக்குவரத்தை கண்காணிக்கும் நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. உலக எரிசக்தி சந்தைகளுக்கு மிக முக்கியமான நீர்வழியான ஹோமஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்துக்கு திறந்திருப்பதாகவும் கப்பல்களை தடையின்றி செல்லலாம் என்று ஈரான் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என்று வாஷிங்டன் அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் இந்த விடயம் வெளியாகியுள்ளது. ஜூலை 9 மற்றும் 10ஆம் தேதிக்கு இடையில் ஹோமஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக போக்குவரத்து தொடர்ந்து 3வது இரவாக குறைந்திருந்தது. சில நாட்களுக்கு முன்பு வரை வழக்கமாக 18 முதல் 22 கப்பல்கள் அந்த நீர்வழியை கடந்து சென்ற நிலையில் தற்போது 12 மணி நேரத்துக்குள் வெறும் 6 கப்பல்கள் மட்டுமே கடந்து சென்றதாக அது கூறுகிறது. அதே நேரத்தில் கப்பல்கள் தங்கள் பயணம் செய்வதை மறைப்பதற்காக டிரான்ஸ்பாண்டர்களை அணைத்துவிடும் நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதாகவும் வின்வாட் நிறுவனம் கூறுகிறது. தன்னை கொலை செய்ய ஈரான் முயற்சித்தால் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் தற்போதைய ஜனாதிபதியான என்னை படுகொலை செய்வோம் அல்லது படுகொலை செய்ய முயற்சிப்போம் என்ற தனது அச்சுறுத்தலை ஈரான் அரசாங்கம் செயல்படுத்தினால் 1000 ஏவுகணைகள் ஈரான் இஸ்லாமிய குடியரசை நோக்கி தயார் நிலையில் குறிவைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் உடனடியாக பின்தொடரும் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
ஜாழ் நகர பகுதியில் சுற்றுச்சூழலுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தும் விதமாகவும் சுற்றுலா பயணிகளுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தும் வகையிலும் நடமாடிய 30க்கும் அதிகமான ஜாசகர்கள் ஜாழ் போலீசாரின் பங்களிப்புடன் வெளியேற்றப்பட்டுள்ளதாக வடமாகாண சுற்றுலாத்துறை தலைவர் விவேகானந்த ராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், சுற்றுச்சூழலை சீர் செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜாழ் நகர பகுதியில், அதாவது ஜாழ் கோட்டை சுற்றுவட்டம், பேருந்து நிலையம், கஸ்தூரியார் வீதி, மின்சார நிலைய வீதி, போதனா வைத்தியசாலை சூழல் ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வியாபார நிலையங்களுக்கும் வெளிநாட்டு சுற்றுலாவிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் ஆகியோருக்கும் நாளாந்தம் பல்வேறு வகையிலும் ஜாசகம் என்ற போர்வையில் அசௌகரியங்களை ஏற்படுத்தும் நபர்களை கட்டுப்படுத்துமாறு எம்மிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வந்தது. அந்த நடவடிக்கையின் போது வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த 30 ஜாசகர்கள் மற்றும் வியாபார செயற்பாடுகளை முன்னெடுத்து வந்தோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு ஜாழ் போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு தரவுகள் பெற்றுக் கொள்ளப்பட்ட பின் குறித்த நபர்கள் அவர்களின் சொந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் போது சிறுவர்கள் பலரும் வியாபார ரீதியில் குறித்த ஜாசகம் பெறும் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு வந்ததும் கண்டறியப்பட்டது. இதையடுத்து குறித்த சிறுவர்களின் பாதுகாவலர்களாக இருப்போர் எச்சரிக்கப்பட்டு இனிவரும் நாட்களில் இவ்வாறு செய்யப்பட மாட்டோம் என்று ஒப்புதலுடன் விடுவிக்கப்பட்டுள்ளனர் என தெரிவித்தார். கடந்த காலத்தில் இலங்கையில் நிலவிய உள்நாட்டுப் போர் காரணமாக இடம்பெயர்ந்தவர்களை துரித கதியில் மீள்குடியேற்ற அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கடந்த காலத்தில் போரினால் இடம்பெயர்ந்த மக்களுக்கான மீள்குடியேற்ற திட்டத்தை விரைவுபடுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் மீள்குடியேற்ற திட்டம் தொடர்பில் தற்போதைக்கு அரசாங்கத்தின் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் வடக்கில் இடம்பெயர்ந்து இன்னும் சொந்த இடங்களுக்கு திரும்பாத 1000 பேரளவிலான தமிழ் குடும்பங்கள் விரைவில் அவர்களின் சொந்த இடங்கள் அல்லது அண்மித்த பிரதேசங்களில் மீள குடியமர்த்தப்பட உள்ளனர். யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார் உள்ளிட்ட பல்வேறு பிரதேசங்களில் இவ்வாறு இடம்பெயர்க்கப்பட்ட இஸ்லாமியர்களின் காணிகளில் கடந்த பல வருடங்களாக குடியிருக்கும் தமிழ் குடும்பங்கள் அங்கிருந்து வெளியேற மறுப்பு தெரிவித்துள்ளனர். இதேவேளை நிர்வாக பிரச்சினை மற்றும் அதிகாரிகளின் பாகுபாடு காரணமாக இடம்பெயர்க்கப்பட்ட இஸ்லாமிய குடும்பங்களுக்கு மாற்று இடங்கள் வழங்கும் செயற்பாடுகளுக்கும் முட்டுக்கட்டை போட்டுள்ளது. அதன் காரணமாக 10,000க்கும் அதிகமான இஸ்லாமிய குடும்பங்கள் தொடர்ந்தும் புத்தளம் உள்ளிட்ட பல்வேறு பிரதேசங்களில் தற்காலிக குடியிருப்புகளில் போதிய வருமானம் மற்றும் ஏனைய உட்கட்டமைப்பு வசதிகளின்றி தவித்து வருவதாக வடக்கு இஸ்லாமியர்களின் உரிமைகளுக்கான செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் எப்போது ரிலீஸ் ஆகும் என்று தான் ரசிகர்கள் எல்லோரும் காத்திருக்கிறார்கள். பொங்கலுக்கு ரிலீஸ் என அறிவிக்கப்பட்ட இந்த படத்திற்கு சென்சார் சான்றிதழ் தராமல் காலம் தாத்திய நிலையில் படம் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது. தற்போது ஒரு வழியாக சென்சார் சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல கட் மற்றும் மியூட்டுடன் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. ஜனநாயகம் படம் ஜூலை 24ஆம் தேதி ரிலீஸ் என்பதை லண்டனில் படத்தை ரிலீஸ் செய்யும் நிறுவனம் அறிவித்துள்ளது. மேலும் முன்பதிவை தொடங்கியவுடனே பல 1000 டிக்கெட்டுகள் விட்டுவிட்டதாகவும் அந்த நிறுவனம் கூறியிருக்கிறது. இத்துடன் தமிழ் நியூஸ் கோணரின் செய்திகள் யாவும் நிறைவு பெற்றன. இதுபோன்ற தொடர்ச்சியான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது தமிழ் நியூஸ் கோணர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.